தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரோட்டரி இன்டர்நேஷனல் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வழங்கினார்கள். மார்டின் குழும நிறுவனங்களின் மேலாண் இயக்குனர் ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் செயல்படும் மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உலகின் முன்னணி சமூக சேவை அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனல் உடன் முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU கையெழுத்திட்டது. இந்த நிகழ்வு சென்னையில் நடைபெற்ற லீட் 25 ரோட்டரி இந்தியா லீடர்ஷிப் கான்க்ளேவ் மாநாட்டில் நியூ சென்னை ட்ரெட் சென்டரில் நடைபெற்றது. இந்த ஒப்பந்தத்தை தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். இந்த ஒத்துழைப்பின் மூலம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் மியாவாக்கி காடு திட்டம் உருவாக்கப்பட உள்ளது. இதன் நோக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சமூக நலனையும் வலுப்படுத்துவதாகும். முன்னதாக மார்டின் குழுமம் மேட்டுப்பாளையத்தில் 7000 சதுர அடி பரப்பளவில் 1500 சொந்த நாட்டு செடிகளுடன் மியாவாக்கி காடு உருவாக்கியது. இந்த நிறுவனத்தின் நிலைத்த CSR முயற்சிகளுடன் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த MOU பசுமையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பை காட்டுகிறது. மியாவாக்கி காடு திட்டம் மரங்கள் நடுவதற்கான முயற்சி மட்டுமல்ல, அது நிலைத்தன்மை, உயிர் பல்வகை மற்றும் அடுத்த தலைமுறைகளின் நலனை உறுதிப்படுத்தும் முயற்சியாகும். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட முக்கிய ரொட்டேரி தலைவர்கள் பிரான்சிஸ்கோ அரசோ, தலைவர் ரொட்டேரியன் இன்டர்நேஷனல், PDG ரொட்டேரியன் சுனில் சகாரியா, ப்ரொமோஷன் சேர்மன் லீட் 25, DGE ரொட்டேரியன் GN ரமேஷ், கோ-ஹோஸ்ட் லீட் 25 அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சேர்மன் RI டிஸ்ட்ரிக்ட், DGN ப்ரொமோஷன் சேர்மன் RI டிஸ்ட்ரிக்ட், கன்வீனியர்ஸ் ரொட்டேரியன் கிரிஷ் எரார் முருகானந்தம். இந்நிகழ்வில் சிறப்பாக ஜோ சார்லஸ் மார்டின் மெட்ராஸ் நார்த் ரொட்டேரியன் கிளப் வழங்கிய கௌரவ ரொட்டேரியன் அங்கீகாரம் பெற்றார். இது அவருடைய மனிதாபிமான சேவைகள், நிலத்தன்மை மற்றும் தலைமைத்துவ பங்களிப்பை வலியுறுத்துகிறது. லீட் 25 ரொட்டேரியன் இந்தியா லீடர்ஷிப் கான்க்ளேவ் மாநாடு சமூக அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலைத்த CSR, சமூக முன்னேற்றம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கிய தளமாக அமைந்தது. மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மார்டின் குழுமத்தின் CSR அங்கமாக செயல்படுகிறது. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலனில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நிலைத்த வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்தி சமூகங்களை உயர்த்தும் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் திட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் புதுவை மாநிலம் மற்றும் தமிழகம், கேரளா, குஜராத், ஒரிசா போன்ற மாநிலங்களில் இயற்கை சீற்றம் ஏற்பட்ட போது மார்டின் நிர்வாக குழு மூலம் பல்வேறு வகையில் நிதி உதவியும், மருத்துவ உதவியும், உணவு மற்றும் சமையல் பொருட்களை கொடுத்து உதவி செய்து வந்தார்கள். புதுவை பெஞ்சல் புயல் வந்த நேரத்தில் புதுவை அரசை காட்டிலும் ஜோ சார்லஸ் மார்டின், அவர் தாயார் லீமா ரோஸ் மார்டின் ஓடோடி வந்து வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மருத்துவ முகாம் மூலம் சிகிச்சை அளித்து இலவச மருத்துவத்தை வழங்கினார்கள். புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் 80,000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, குழந்தைகளுக்கு பிஸ்கட், பால் பவுடர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தொகுப்பாக ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வீடு வீடாக சென்று விரைவாக வழங்கினார்கள். இவர்களுடைய சேவை பொதுமக்கள் தேவை என்ற நோக்கில் அனைத்து மக்களையும் கவர்ந்தது. எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு வீடு வீடாக வழங்கியது புதுவையிலும் தமிழகத்திலும் அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டை பெற்றது. வாழும் கர்ணனாக இருந்து மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் ஒளிவிளக்காக சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது.